சென்னை நுங்கம்பாக்கம் வேல்ஸ் கார்டன் சாலையில் அபார்ட்மெண்டில் குடியிருக்கும் ஓய்வு பெற்ற ரயில்வே தலைமை பொறியாளர் வீட்டில் 1 கோடி ரூபாய் திருடப்பட்ட புகாரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம். சரவணன், இந்த திருட்டு விவகாரம் தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? சென்னை நுங்கம்பாக்கம் வேல்ஸ் கார்டன் சாலையில ப்ளூவேல் என்ற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு. இங்கே வசித்து வருபவர் வெங்கடாச்சலம். இவர் ரயில்வே துறையில தலைமை பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். ஒரு கூட்டு குடும்பமாக இந்த வீட்டிலே வசித்து வருவதாகவும், இவர் வீட்டில் இருந்த 1 கோடி ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகளை காணவில்லை என இவர் ஆயிரம் விளக்கு காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக ஆயிரம் விளக்கு போலீசார் வழக்கும் பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் இந்த பணத்தையும் நகைகளையும் அவர் வீட்டில் பீரோவில் வைத்ததாகவும், அதற்கு பிறகு கடந்த 4ஆம் தேதி, அதாவது இந்த மாதத்துல 4ஆம் தேதி பார்த்த பொழுது இந்த நகைகளையும் பணமும் காணவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் தற்பொழுதுதான் அவர் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கிறார். ஏன் இவ்வளவு நாட்கள் புகார் கொடுக்கவில்லை என்ற ரீதியிலும் போலீசார் அது குறித்து அவருடைய குடும்பத்தினரிடம் விசாரித்து வருகிறார்கள். மேலும் அவருடைய வீட்டுல கூட்டு குடும்பமாக வசித்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே அவருடைய குடும்பத்தினர் ஒவ்வொருடமும் போலீசார் விசாரணை நடத்துகிறார்கள். மேலும் பணிப்பெண்கள், அங்கு பணிபுரியக்கூடிய மற்ற வேலையாட்கள், கார் ஓட்டுநர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.